ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த உலகத்தில பிறந்த எல்லா உயிர்களுமே, இந்த உலகத்தில பிறந்த எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது. குறிப்பா நீங்க இந்தியரா இருந்தால், இது தெரியாம சாகவே கூடாது. நீங்க இந்தியரா இருந்தா இது தெரியாம சாகவே கூடாது. நீங்க எந்த ஜாதியாவது இருந்துட்டு போங்க, எந்த மதமாவது இருந்துட்டு போங்க. கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும். இத வச்சு தான் இன்னைக்கு நெறைய பேர் அரசியலே பண்றாங்க. இத வச்சு தான் இன்னைக்கு மக்கள குழப்பவும் செய்றாங்க. இத தெரிஞ்சுக்கிறதுக்காக உலகத்தில அத்தன மத மக்களும் ஏங்குறாங்க. என்னதுன்னா, சனாதனம். இந்த சனாதனத்த தான் வளர்க்கறதுக்கு பல பேர் போடுறாங்க சனாதனத்த வளர்க்குது. சனாதனத்த காலி பண்ணதுக்கு சில பேர் போடுறாங்க. சனாதனத்தில அப்படி என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்ல. சனாதனத்தில ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. சத்தியம் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. சத்தியம் இருக்கு சனாதனத்தில. இந்த சனாதனத்த பத்தியும், வர்ணாசிரம தர்மத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனாதனம் ஒரு வரியில சொல்லணும்னா, நீ எங்கேருந்து வந்தியோ அங்க போய் மீண்டும் சேர்றது தான் சனாதனம். நீங்க எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே மீண்டும் போய் சேர்றது தான் சனாதனம். இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ நான் சிவனாண்டேருந்து வந்தேன்னு வச்சுக்க. நான் மீண்டும் சிவனை போய் சேர்றது தான் சனாதனம். நீங்க இயேசுவாண்டேருந்து வந்தீங்க, இயேசு மீண்டும் போய் சேர்றது தான் சனாதனம். நீங்க அல்லாவாண்டேருந்து அல்லாஹ் மீண்டும் போய் சேர்றது தான் சனாதனம். நீங்க புத்தராண்டேருந்து வந்தீங்க, புத்தர் மீண்டும் சேர்றது தான் சனாதனம். நீங்க எந்த மதத்தில எந்த கடவுள்லேருந்து வந்தீங்களோ, உங்களுடைய கடவுள் எல்லாம் ஒண்ணு தான். அது எல்லாத்தையும் விளக்கமா அவங்க இப்போ சொன்னா புரியாது. கடவுள் ஒருவர் தான். நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போய் மீண்டும் சேர்றது தான் சனாதனம். ஏன் ஈஸியா சேர்ந்துடலாமே எப்படி சொல்லணும்? இப்படி யாரும் சேர முடியாம தான் இன்றைக்கி ஆவியாவும், பேயாவும் அடுத்த உடலை தேடி அலைஞ்சு கொண்டு இருக்காங்க. இதை விளக்கமா சொன்னது தான் சனாதனம். அதாவது நீ எங்கேருந்து வந்து அங்கே போய் மீண்டும் சேர்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கணும். எது மேலேயும் ஆசை இல்லாம இருக்கணும். எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பாக இருக்கணும். ரொம்ப நல்லவனாக இருக்கணும். ரொம்ப தூய்மையானவனா இருக்கணும். கடவுள் பக்தி இருக்கணும். எது மேலேயும் பற்று இல்லாமல் இருந்தால் தான் நம்ம எங்கேருந்து வந்து அங்கே போய் சேர முடியும். நம்ம தான் எல்லாத்துக்கும் எல்லா பாவமும் செஞ்சுருக்கோம். திருப்பி எப்படி நம்ம அங்கே போய் சேர முடியும்? சேர முடியாமல் தான் அடுத்த உடலை தேடி அலைகிறோம். அடுத்த உருவத்தை தேடி அலைகிறோம். இறந்ததுக்கப்புறம் ஆடாகுமா, மாடாகுமா, மரமாகுமா, செடியாகுமா, திருப்பி ஆணாகுமா, பெண்ணாகுமா, அடுத்த உடலை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கோம். எங்கேருந்து வந்து மீண்டும் அங்கே போகிறதே இல்லை நம்ம யாருமே. செத்துட்டு அங்கே போகிறதே இல்லை. எங்கேருந்து வந்தோமே அங்கே போய் சேரணும்னு நமக்கு எண்ணம் கூட இல்லை. எங்கேருந்து வந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், திருப்பி எங்கே போய் நம்ம சேர்றோம், எதுவுமே நமக்கு தெரியல. இது எல்லாத்தையும் சொல்ல தான் சனாதனம். எல்லாத்தையும் சொல்ல தான் சனாதனம். எவ்வளோ அற்புதமான விஷயம் சனாதனம். இது எந்த மதத்துக்கும் சொல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது தான் சனாதனம். தயவுசெய்து இந்த மதத்தை பார்க்காதீங்க. சனாதனத்தில் மக்களை குழப்ப பார்க்காதீங்க. அந்த காலத்தில் ஒன்று சொன்னாங்க, அவன் சொல்லிட்டு போகிறாங்க, அவன் எதாவது சொல்லிட்டு போகிறான். அந்த காலத்தில் உள்ள சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு அவங்க சொன்னாங்க. இந்த காலத்தில் உள்ள சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு நான் சொல்கிறேன். இது சனாதனம் தான். அதுதான் எங்கேருந்து வந்தியா அங்கே போய் சேர்த்து தான் சனாதனம். வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா என்னென்னா, அப்போ வர்ணாசிரமம் அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த கிருஷ்ணனுக்கு தலையிலேருந்து போனவங்க, தோல்லேருந்து போனவங்க, தொடையிலேருந்து போனவங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பண்ணால் ஒரு வர்ணாசிரம பல வர்ணங்களாக மாற்றி வச்சுருந்தாங்க அப்போ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வர்ணாசிரம தர்மம் என்ன தெரியுமா? வர்ணாசிரமம் ஒன்றும் இல்லை. மகாபாரதத்தை எடுத்துங்க. சிம்பிளாக புரியுங்க. மகாபாரதத்தில் எடுத்துங்க. பாஞ்சாலி இருக்காங்களா, திரௌபதி சிவனிட ஒரு வரம் கேட்டிருப்பாங்க. எனக்கு 5 அம்சம் கொண்ட ஒருத்தர் தான் எனக்கு கணவனாக வேணும். அப்படி 5 அம்சம் கொண்டவன் யார்? இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான். அதுதான் கர்ணன். கர்ணனுக்கு தான் அந்த 5 அம்சம் இருக்குது. தர்மம் ஒரு அம்சம், பலம் ஒரு அம்சம், வீரம் ஒரு அம்சம், அழகு ஒரு அம்சம், எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது ஒரு அம்சம். இப்படி 5 அம்சம் கொண்டவர் தான் கர்ணர். அந்த கர்ணனை திரௌபதி கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா கர்ணன் வந்து துரியோதன பக்கம் நிற்கிறார் கல்யாணம். அப்போ யார் கல்யாணம் பண்ணு பார்த்தா பாண்டவர்கள் 5 பேருக்கு 5 அம்சம் இருக்குது. தர்மம் இருக்குது, அதாவது யுதிஷ்டனுக்கு தர்மம் செய்கிற அம்சம் இருக்குது. பீமனுக்கு பலம் அம்சம் இருக்குது. அர்ஜுனனுக்கு வீரம் வில் அம்சம் இருக்குது. நகுலனுக்கு அழகான அம்சம். சகாதேவனுக்கு சகிப்புத்தன்மை, எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை அம்சம். இப்படி 5 அம்சங்கள் 5 பேர் தான் திரௌபதி கல்யாணம் பண்ணுற மாதிரி நேருது. இந்த 5 அம்சத்தை தான் ஒருவனுக்கு கிடைக்கணும். இந்த 5 அம்சம் ஒருவனுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறது தான் வர்ணாசிரம தர்மம். இப்போ நம்ம கலியுகத்தில் நம்ம இருக்கோம். நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியணும். உங்களுக்கு எல்லாமே தெரியணும். எதுவுமே தெரியக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஏன் அப்படியே நம்ம வாழணும்? அதெல்லாம் போயிட்டே இருக்கணும். எல்லாமே தெரியணும். 5 அம்சம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வர்ணாசிரம தர்மம். வர்ணங்கள் 5 வர்ணங்கள் மாரி 5 அம்சம் ஒன்று இருக்கணும். ஏன் ஒருத்தனை போய் வீரத்துக்கு இன்னொருத்தன் தேர்னா, பலத்துக்கு இன்னொருத்தர் தேர்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு அறிவாளி தேர்னா, இப்படிலாம் எதுக்கு? 5 அம்சம் உனக்கு இருந்துட்டால் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ சொல்லியிருப்பாங்க வர்ணாசிரமம். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம். இது பிடிக்காது, ஏற்றுக்கணும் தயவுசெய்து. ஏன்னா நமக்கு இதுதான் நல்லது. இதுதான் பிரிவினை உண்டாகாது. அந்த காலத்து வழியாக பார்த்தீங்கன்னா பிரிவினை உண்டாகும். நான் கிருஷ்ணன் கையில் தான், காலில் போனேன், தொடையில் போனேன். கடவுளுக்கு எது இது மேலே இருக்கிற இடம் கீழே, அதாவது கடவுள் உருவத்தில்
உயர்ந்த இடம் தாழ்ந்த இடம்னு எதாவது இருக்கா? ஏதாவது மூளை இருக்கா அவங்களுக்கு? இது உயர்ந்த இடம், இது தாழ்ந்த இடம். இங்கேருந்து பிறந்தவங்க, இங்கேருந்து பிறந்தவங்க. உயர்ந்த இடம், தாழ்ந்த இடம் எதுவுமே கிடையாது கடவுளுக்கு. என்னை பற்றின கடவுளுக்கு பாதம் தான் உயர்ந்த இடம். என்னை பற்றியும் அவர் பாதத்திலே வீழ்ந்து கிடக்கலாம்னு தோணும். அதனால் வர்ணாசிரம் தர்மம், சனாதன தர்மம் அப்போ சொன்னது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து கரெக்டாக சொல்லிட்டு நான் சொல்ல வரல. இது கரெக்டாக இருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத சில பேருக்கு பிடிக்கலாம் இல்லையா? அடுத்தவங்களுக்கு பிடிக்கலாம் இல்லையா? இது ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, இந்த குரோதம், இந்த மனசுக்குள்ளே குரோதன்ற கலைகளில் பல கலை இருக்குது எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும். அதில் ஒரு கலையாவது உடஞ்சி வீந்துடும். சரி இப்படி இருந்துட்டு போகலாம், இப்படி வாழ்ந்துட்டு போகலான்னு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா சொல்லுங்கள். டவுட்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போமா? ஓகே பாய். தேங்க்யூ. நன்றி.